எதுக்கு இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க? என்னை தூங்கி கடை எனக்கு என்ன தொந்தரவு பண்ணுவேன். சார் என்ன பிடிச்சி ஸ்கூலில் போத்தான் பேசிட்டு இருக்கேன்ல, அதனால உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏங்க ஏங்க இவ்வளவு காண்டா பேசுறீங்க? ரொம்ப நாள் தெரியுமா? என்னங்க இவ்வளவு நாள்? முதல்ல இறக்கி விடுங்க. நான் முடியாது, இப்போதான் போடணும், புரியுதுல? கொடுக்குறதா? ஒன்றும் சொல்லலை, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவுமே கேட்கறதா இல்லை. நான் பேசுறதுக்கும் கேட்டா இல்லை. பேச போறது இல்லை, புலம்ப போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. 2 நாளைக்கு இவ்வளவு சீன் ஆகாது என்ன? உங்களுக்கு 2 நாளா? என்ன? இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் தான் பூஜை. அதுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் அதுக்கும் மறுநாள் தான் நான் வரேன். நீங்க சொன்ன கணக்கு எனக்கு புரியல. அதான் இன்னைக்கு நான் கூட இருக்கேன், நாளைக்கு நான் கிளம்புறேன். வெள்ளிக்கிழமை தானே சாமி கும்பிடுறீங்க, வெள்ளி சனி ஞாயிறு தானே. சரி, நீங்க இத்தனை நாள் சொல்றீங்க. நீ கிளம்புனா இன்னைக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு இல்லை, அதெல்லாம் சொல்லாது. அந்த வெனஸ்டே தான் கணக்கு எடுத்துப்போம். சண்டேனா சண்டே கிளம்பிடுவாங்களா, மண்டே தான் கிளம்புவாங்க. அப்போ அந்த மண்டே வேறு கணக்கு எடுக்கிறது. அப்போ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே இப்படி கணக்கு எடுத்திருக்கீங்க. இருக்குல்ல, அதான் உண்மை. அரே பகவான், முடியலப்பா இந்த பையன் கூட. என்ன 8 வருஷத்துக்கு இருக்க போற? இல்ல. 1 மாசத்துக்கு இருக்க போற, அதானே? ஆமா, என்ன பண்ணுவீங்க? இவத்தெல்லாம் பாஸ்ல பண்ணிட்டா அதுக்கு இப்படி பழி வாங்குறியா? ஆமா, பழிதான் வாங்குறேன். என்ன இப்போ? தப்பு இல்ல. தப்பு இல்ல, புரியுதா? இப்பாவது உங்க கூட நான் வீடியோ கால் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? அதை விட இது பூஜை விஷயம், அதனாலதான் நீங்க வீம்புக்கு கொச்சிட்டு போனீங்க. போன் எடுத்தீங்க, அது இதான் பண்ணலையே. நான் போவாத நீங்க கண்ணில் காட்டினேன். அப்ப அது உங்க அண்ணனை தானே சொன்னேன். அதனால யார்கிட்ட சொல்ல முடியுமோ அங்கதானே சொல்ல முடியும். அப்போ நைட்டெல்லாம் கெஞ்சினே, அது வீம்பு பிடிச்சி கோவப்பட்டது யாரு? என்ன நினைக்கணுமோ அது நடக்கணும்னு நினைச்சது யாரு? ஏதோ தெரியாம அறியாத வயசுல. அரைக்கிழமை அறியாத வயசுன்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பார்த்து அரைக்கிழமைன்னு சொல்லிட்டேன். அப்படிதான் சொல்லுவேன். என்ன கொண்டுவேன். கிழமை அரைக்கிழமை அரைக்கிழமை போதுமா? அவ்வளவு கெஞ்சினேன், செயின்லாம் போட்டு விட்டேன். அன்னைக்கு என்ன பண்ணீங்க? ரிவன்ஸ் ட்ரெஸ் எடுக்கணும்னா நான் எவ்வளவு எடுக்கலாம்? வேணுமே பழி வாங்குறியா? ஆமா, வேணுமே பழி வாங்குறேன். இப்ப என்ன? ரொம்ப தப்பு, பார்த்துக்கோ சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப சரி, அதனால நான் ஒன்றும் பண்றதா இல்லை. ஆமா, ஒன்றும் இல்லை. நல்லா பண்றது தானே. பனிஷ்மெண்ட் இருக்கு, எவ்வளவு லஞ்சம் இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுதா? அதுல எனக்கு ஃபுல்லா இருக்கு. எவ்வளோடா? குட்டிமான சீரியஸா தான் சொல்றேன். இங்க எந்த குட்டி மொக்கம் வேலை இல்லை, புரியுதா? இருக்கு. ஐயா, இந்த பேபியை பாரு. நோ 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 நோ. ப்ளீஸ், பிடிக்காதா? அப்படிதான் பிடிப்பேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுது என்ன? புரிஞ்சுதா? போதும். நோ 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 நோ. விளையாடாதீங்கப்பா. நீ விளையாட தரமா? அம்மா, பட்டு நீ துடி பட்டு போதுமா? சந்தோஷமா கிளம்புறா, வீட்டுவோம். என்னப்பா உனக்கு முஸ்லீமே இல்லையா? இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? சில விஷயத்துக்குலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்ல முடியலையே. 8 வருஷம் ஆள வச்சுட்டு போனீங்கல்ல, அப்போ முடிஞ்சது இல்ல. இப்ப 8 நாள் கூட இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் கூட முடியாது. அது எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. அதான் தெரியுமே எனக்கு. தெரியும்ல, அப்புறம் என்ன? இந்த ப்ராசஸ்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன அவன் கண்டுபிடிச்சான்? ஏன்? நம்ம பீக்கத்துக்கோ அதே வீட்டுல பண்ணிருக்கலாம்ல. யார் வேண்டாம், அப்புறம் எவ்வளவு நாள் வேணா பண்ணிக்கலாம். ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுக்க முடியும். நம்ம ரூம் அதான் வேற. என்ன அது வேற? வாங்கி வச்சுட்டு கொடுக்கணும். மூலமா கேட்கறாங்களா? இன்னும் வேண்டாம் மச்சாட்டிக்கா. எனக்கு இந்த 6 நாள் ஞாபகம் இருக்கணும்ல. அப்படின்னா தேவையில்லாத எந்த ஞாபகமும் இருக்காம இருக்கு, வருத்தம் இல்லாம இருக்கு. என் பொண்ணு மிஸ் பண்ணாம இருக்க வேணும். முடியாது. பாருங்க, நானா பஞ்சு கேட்கும் போது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களா? கெஞ்சலாம் உங்களுக்கு பிடிக்கவும் தெரியும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எஸ்கேப் ஆக தெரியும், அதை நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன்னை துரத்தி பிடி பண்றது உனக்கே தெரியும். யார் கேட்டாலும் என்ன கத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு உனக்கே தெரியும். கேட்டா நான் கேட்டா கொடுத்து வெளியே வந்துட்டா தூக்கி போறேன்னு சொல்லிட்டே கூப்பிட்டு வரும், பார்த்துக்கோ. சீ, என்னச்சி? யார் கேட்டாலும் சொல்லுவீங்க? சொல்லுவேன், எனக்கு என்ன பயம்? நான் உனக்கு கேட்டா எப்படி கொடுத்தேன்னு சொல்லுவேன். இருக்கு இருக்கு. நான் தான் போதுமா? முதல் முறை உண்மையை ஒத்துருக்க. என்ன சொன்னீங்க? நான் கிறுக்கா? கிறுக்கான்னு? என்னமா என்னமா சொல்ற? சரி, அப்புறம் நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஒன்றும் இல்லை.
வாய் ரொம்ப வாய் ஆயிடுச்சு வர வர. ரொம்ப முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு. முணுமுணுக்குறாங்க. இன்னும் நிறைய திட்டம் போல இருக்கு. நாய் பண்ணி பூதம். என்னப்பா லூசுன்னு? நீங்க தான் லூசு. பார்த்து லூசுன்றீங்க. நானா லூசு? நீங்க தான் லூசு. நீங்க மட்டும் இல்லை, குடும்பமே லூசு. நீங்க லூசு, உங்க அம்மா லூசு, உங்க தாத்தா லூசு, உங்க ஃப்ரெண்டெல்லாம் லூசு. நல்ல விவரம் தான். எதுக்கு? ஆமா, அது தெளிவா நான் லூசு, எங்க அம்மா லூசு, எங்க தாத்தா லூசு, அப்புறம் வேற யாரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாம் லூசுன்னு சொன்னியே. அதே எங்க அப்பாவையும் எங்க ஆயாவையும் விட்டுட்டா நாங்க உங்களுக்கு வேண்டியவங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்க. ஐயோ, அது ஒன்றும் அப்படி இல்லை. வேற எப்படி? தெளிவா எங்க அம்மாவை சொன்ன பத்தியா சொன்னேன், என் தாத்தாவை சொன்னேன், போதும். உன்னை மட்டும் தான் சொன்னேன். ஆனா என் குடும்பத்தையே சந்தி சிரிச்சுட்டு சொல்லி ஊத்த சொன்னா ஊத்துவ போல இருக்கு எங்க வீட்டை பத்தி. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் போறேன். ஒன்னும் தேவையில்ல, இதுதான் அதை விட்டு விட்டுற தேவையில்ல. போதும் போதும், என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டீங்க. பத்தி பள்ளி ஊத்துட்டு நான் எம்பாரஸ் பண்ணணும். போதும்னு சொன்ன அதே சொல்லாதீங்க. அப்புறம் யார்கிட்ட தப்பா நினைச்சு போறாங்க. அண்ணா என்ன கேட்கறது? நானே சாயந்தரம் பஞ்சாயத்து சொல்றேன். அதெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா ச்சே, நான் சொல்லுவேன். சரி விடுங்க. இதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, நான் கிளம்புறேன். என்ன விபுக்கறி வந்துருவா? தேவையில்ல, அதான் நான் திட்டியாச்சுல. சரி, ஆளே அது வீட்டுல பேச கிடைச்சிருக்கு. கம்மலும் இருக்கிறது நீங்க, சண்டை போடுறது நீங்க. எல்லாம் நானே வந்துக்கிறேன் போதுமா? சிச்சு, அப்படி ஒன்றும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். என்ன ஐயாடி, இந்த வாய் இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வீடியோ கால்ல இந்த வாய் தான் இருக்கும். இது வராது, இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கேட்கறதெல்லாம். இதுக்கு என்ன பண்றது? வந்துடுறேன், நான் எப்படி வேணா சண்டை போட்டு வந்துருவேன். சாமி விஷயத்துல விளையாடுறீங்க. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்கல்ல, அப்படி மாத்திக்கோங்கள. இன்னும் ஏன் இப்படி பழைய பஞ்சாயமா இருக்கீங்க? எங்க இருக்கிறத புலம்பி தள்ளுறீங்க. இருக்கும்போது அதை பத்தி ஜாலியா யோசிக்கிறீங்களாங்க? நாளைக்கு கதைக்கு உட்காந்து போகன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதான் ஓடுது, நான் என்ன பண்ணிட்டேன்? மறக்கவை இவ்வளவுக்கும் இதுக்கு தானா? பத்தி தெரியும். நான் மறக்கலைன்னா என்ன ஓடிட்டு இருக்கோன்னு உனக்கே தெரியும். இப்போ மறக்கவை, நான் மறந்துட்டு ஜாலியா இருக்கேன். ஒன்றும் மறக்க மாட்டீங்க. சரி, நிஜமா ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏதாவது வேணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு மிரட்டுறத நான் சீரியஸ் பட்டு இல்லை, நான் மட்டும் கிளம்பி வந்துடுவேன் பார்த்துக்கோ. பிளாக்மெயிலும் ஆகாதம்மே. நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, என்னை பத்தி கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விட்டு நீங்க போங்க. இப்படி சென்டிமெண்டா பேசிடுங்க. என்ன நீங்க கட்டாயப்படுத்தி பண்ண முடியாதுல்ல. நான் சொன்னதான், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இப்படி பேசுறாரு பாரு. இம்சா. நான் ஒரு டீம் சார், அப்புறம் வேற என்ன? ஒன்றும் இல்லை போதுமா? எனக்கே திரும்ப ஒன்றும் இல்லை, என் மேல ஒண்ணுமே இல்லை. எங்க எங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் உண்மையே சொன்னேன். போதும், புரிஞ்சுதா? வரத்துக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். அமைதியா இருங்க. அத நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ பேசலாம்ல? ஒன்றும் அட்வான்ஸாக கொடுக்கலாம். இன்னும் வேண்டாம். உங்க அட்வான்ஸ் பத்தி எனக்கும் தெரியும். அத்தோட லாக் பண்றதுக்கு. நான் பாவப்பட்ட பிள்ளை, பார்த்துக்கோங்க. இன்னும் பாவப்பட்ட பிள்ளை இல்லை என்ன? நான் பாவப்பட்ட பையன் தாம்மா. போதும். ம். அப்புறம் என்னது? இந்த அப்புறம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உனக்கு அந்த வார்த்தை வந்தா விட்டுருங்க. யாராவது வருவாங்க, கவனம் இருங்க. அதை தப்பு போட்டுச்சு, நான் போட்டுட்டேன். ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தா கூட தப்பு இல்லை. தாப்பெல்லாம் போடாதீங்க. தாப்பால் பெருசா தாப்பா போதும், ஒன்னு திறந்துட்டாரு, விடுங்க. போடுறதுக்காக தானே. அட்டடி தங்கம், அதான் பேசுவேன்னு சொல்லிட்டால, இருப்பேன். யோசிக்காதீங்க. போடுதுமா, திருந்தாது இது. குறைச்சா அது யோசனையா இருக்கும். மறக்கலாம், எங்க கிடைக்குது? புரிஞ்சுது. புரிஞ்சு என்ன பண்ண? கிடைக்கும். இப்போ ம். சொல்றாங்களே தவிர. அடா. ஓகே. டைம் ஆகுது. விட மாட்டேன். கிட்ட போறாங்க. விட மாட்டேன். நீ எப்படி இருக்கிட்டு இருக்குன்னு புரியுது உனக்கு? அவ்வளோ ஆர்வமா இருக்க. பாருங்க, நைட்ல நிறைய சமாதானப்படுத்தியாச்சு. அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. நிறைய கிஃப்ட் வாங்கிட்டீங்க, லஞ்சமும் வாங்கிட்டீங்க, எல்லாம் வாங்கிட்டீங்க. திருப்பி கொடுக்குறோம். போகாத. எப்படி சொல்லிட்டு பாரு. அதான் சொல்றேன், திருப்பி கொடுத்துருக்கு. இன்னும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னை விடுங்க, அது போதும். அதெல்லாம் முடியாது. அதுக்குள்ள எங்க வாய்ப்பு இல்லம்மா, நீ விடு. அதெல்லாம் இருக்கு. என்னம்மா பண்ற? நீ இங்கே சாமி கும்பிடலாம். நான் வரேன். இதெல்லாம் தாங்க நைட்டு ஃபுல்லா பேசி முடிச்சோம். நான் காம்ப்ரமைஸ் ஆகல. அதுக்கு என்ன ஒண்ணு பண்ண முடியாது தம்பி. எல்லாம் ஃப்ளோல சொல்றது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுக்காக பனிஷ் பண்ணி போகக்கூடாது.
இப்படி என்ன நினைச்சாலும் முடியாது, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, விடுங்க. விடுங்க விடுங்கன்னு அதை நான் பார்த்துக்கிறேன். எழுதப்பட்டு ஹாஸ்டல்ல விட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. என்னது? இந்த குழந்தை ஹாஸ்டல் சேர்த்துட்டு வந்தா அழுவுமே, அப்படி இருக்கு. வெறும் 3 நாளைக்கு இவ்வளவு அக்கப்போராகாது என்ன? தமிழ் உனக்கு அதெல்லாம் இருக்கப்பட்டு அதுக்குன்னு இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? பூஜை, வேற வழி இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம கல்யாணத்துக்காக தானே. கண்டுபிடிச்சோம் மட்டும் கையில் கிடைச்சான்னு வையன். உங்க தாத்தா தான் கண்டுபிடிச்சாரு, போய் மூக்குல குத்துங்க. என்ன காண்டாலும் அப்புறம் பழிவாங்கதான் தெளிவா இருக்கல நீ. உங்க தாத்தா தானே, உங்க மேல தானே பாசம், பழி வாங்க மாட்டேன். இப்ப பண்றீங்க. என்ன பண்ணணும்னு சொல்ல அந்த மனுஷன் பண்ணிட்டு வரேன். அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, புரியுமா? பார்த்து இதை மட்டும் உங்க தாத்தா கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் எதையும் பட்டு பட்டுன்னு சவுண்ட் கேட்க போகுது. ஆமா ஆமா அப்படி கேட்டோம். சரி பாத்தீங்களா? இது ஒரு கூட்டம் இருக்கா இருக்கும் வேண்டாம். ஆல்ரெடி பழைய ட்ரெஸ் தான், ஒவ்வொரு அடிக்காது. இது கழுத்துட்டா தெரியுது. தெரியும் தெரியும், தேடி விடுங்க. நோ 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 நோ. டெய்லி நான் வீடியோ கால் பேசுறேன், நீங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் தூங்குறேன், புரியுதா? அப்ப கூட வீடியோ கால் கட் பண்ணாம கூட இருக்க. மொத்த பையனா இருங்க. வீடியோ கால் இப்ப பேசுற மாதிரி இருக்குமா? அது மாதிரி இருக்குமா? அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாதுதான். பெங்களூருக்கு ஏதாவது ஒர்க்கு சொல்லிட்டு வந்துடுவா. பெங்களூர்ல இருக்கிறது புரியல. பெங்களூர் போறோம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுவா. ஏன்? நான் ரூம்ல இருந்துடுறேன், நான் வெளியவே வரல. அப்போ வேணா எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் கூட இருந்தா போதும். அப்புறம் சீரியஸா பேசுறேன், கலாய்க்கிற மாதிரி பேசுறேன். நடக்க போச்சு, 3 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சீப்பட்டு நீ தூங்க சீப்பட்டு. மிஸ் பண்றவங்க அவங்க ரெடி ஆகிட்டு வருவோம். அப்புறம் வேற எப்படி போகணும்? எங்கே போகாம என்கிட்ட இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், புலம்பாதீங்க. நீங்க புலம்பட்டு உங்களை விட்டு போறது. குழம்பு சொல்லிட்டு எல்லாம் கூட்டு போகாத. ஐய, எனக்கு கூட கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தாமஸ், நான் வீடியோ கால் இருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன். அதனால என் கூட வரணும் வருவியா? விடுங்க. மாட்டேன். எதுக்கு நாளைக்கு போயிட்டு கல்யாண வேலை இருக்கு, சீமந்த வேலை இருக்கு. உங்க கூட எங்க வர்றது நானு? பார்த்தல பேபி, நீ ஏன் சொல்லு, எப்படி முடியும்? எனக்கும் எப்பவும் போல வேணாம், ஒரு நாள் தரேன் உங்களுக்காக. பத்தாது. அப்புறம் 3 நாள் வேணும். தொடர்ந்து 3 நாள் கொடுக்குறது. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும். சரி, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இன்னும் 3 நாளைக்கு. சரி, அப்போக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி எடுத்துக்கோங்க. சரி சரி, ஷாப்பிங்ல என் கூட தான். எல்லாரும் இருந்தாலும் ஒன்றா போகிறோம். உங்க அம்மா கூட தனியாக உனக்கு கூப்பிட்டுருக்கியே. போகலையே. ஏன் கூட? அதான் அன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு செட் ஆகலைன்னு அம்மா அடிச்சு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நான் எடுத்து தரேன். இன்னும் என்ன சொல்ல போறீங்க? இன்னும் சொல்லலை, போதுமா? எடுத்துக்கிறேன். நான் சூஸ் பண்ணுறது தான். அவனை ஆஃபீஸ் ஒர்க்கில் விருப்பம் ஏற்றினாலும் இப்போவே சொல்லிட்டேன், என் கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் நான் சவுக்கார்பேட்டில் தான் போய் ட்ரெஸ் எடுத்துப்பேன். அங்கே கிடைக்கிற லெஹங்காவே போதும், ஒன்று வந்தாலும் அங்கேயே இருக்கும். சரி சரி, உங்க இஷ்டம். யாருக்கும் அங்கே தான். ஆமாம், நீங்கள் தான் பிராண்டடாக கேட்பீங்க, அதனால உங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்து எடுத்தாச்சு. எனக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் நான் எடுத்துப்பேன். யாருக்கும் அப்படி எடுத்து கொடுப்பார். அவங்க வாங்குற சூரத்தில் அந்த இடத்துல தான் உங்கள் பெரிய கடையும் வாங்குது, புரியுதா? சரிம்மா. இப்போவாவது மாசம் வரலையே. அதெல்லாம் வரும், வாங்க. மிஸ் யூ. சீட்டு பட்டு லவ் யூ. டூ. வீடியோ கால் வந்துடாது. மறக்க மாட்டேன். தூங்குற வரைக்கும். இல்லை தூங்காமல் நைட்ல இருந்து காலில் வைக்கும். பேசலாம். அப்போ சரி, ம். போகலாம். கிட்ட தானே. அப்படியே என்ன? எங்க இருக்கிற இடத்துல விட்டுடுறேன். சரி, போகலாம். ஓகே.